இல்லை செங்கோட்டையன் போனதுனால இப்போ பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. இப்போ புஷியானது ரொம்ப பிஸியாக இருக்காரு. அவர் வந்து ஃபோனே எடுக்க மாட்டார். ஆதவ் அர்ஜுன் வந்து அவர் நினைக்கிறது தான் அரசியல் கட்சி, அவர் நினைக்கிறது தான் அரசியல், அவர் நினைக்கிறது தான் ஒரு நாடு என்று இருக்காரு. அவர் ஏதோ ஒரு மிதப்பில் இருக்காரு. ஜானை பிடிக்கவே முடியாது. அருண்ராஜ் வந்து பெருசாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. இதுதான் இந்த என்டையர் அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் லைனில் இருக்கிற தலைவர்களை யாரையும் அணுக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. செங்கோட்டையன் வந்து இப்போ வந்து அவர் நினைத்தா கூட யார்கிட்ட வேணாலும் இன்னைக்கு பேசலாம். முக ஸ்டாலின் இருந்து ஆரம்பித்துக் கொண்டு யார்கிட்ட வேணாலும் பேசலாம். அதே மாதிரி யார் வேணாலும் அவர்கிட்ட பேசலாம் என்ற நிலை இருக்கிறது. அப்போ அந்த அவருடைய எண்ணத்தில் இல்லைன்னா அந்த கட்சியினுடைய எண்ணத்தில் இருந்து இப்போ யார் நாம கொண்டு வந்தா நமக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும் என்ற அந்த கட்சி உணர்ந்து கொண்டு செயல்பட்டால் நல்லா இருக்கும். ஆனா அங்க வருகின்ற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நீங்க பார்த்தீங்க 2 விஷயம் நான் வந்து கவனிச்சேன். ஒன்று வந்து இவரை உட்கார வச்சாங்க பிரஸ் மீட்டுக்கு. ஆனா பாக்கி இருக்கின்ற 4 பேரையும் அங்க உட்கார வச்சாங்க. யார் வந்து உட்கார்ந்துருக்கணும்? விஜய் வந்து உட்கார்ந்து விஜய் வந்து உட்கார்ந்து நீங்க போன வாட்டி இவரு நரேந்திர மோடி செய்த அந்த விஷயம் செய்தா போறோம். அதாவது பிஜேபி ஹெட் குவார்டர்ஸ்ல 2019 தேர்தலுக்கு பிறகு வந்து 2 பேர் உட்கார்றாங்க. அமித்ஷா தான் ஃபுல் கொஸ்டின் ஆன்சர் வந்து பண்றாரு. மோடி சைட்ல உட்கார்ந்து இருக்காரு. அவ்வளவுதான். அது கூட பண்ணிருக்கலாம்னு சொல்றேன். இல்லைன்னா இவர் தனியா உட்கார்ந்துருக்கணும்.